ராணுவம் வேட்டையை தொடங்கியிருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் 2 பேரை பரலோகத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இது பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு மக்கள், இந்திய மக்கள் இன்னைக்கு கொதிப்போட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தால் போல ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரை இன்னைக்கு சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. மேலே ஹெலிகாப்டர்ல ஒரு டீம் தேடுது, தரைப்படை தேடிட்டு இருக்கு, ட்ரோன்கள் மூலமாக கண்காணிக்கப்படுது அப்படிங்கிற மிக முக்கியமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம NIA அதிகாரிகள் களத்தில் இறங்கியிருக்காங்க. இதுல யார் மூளையா செயல்பட்டு இருக்கா, யார் இதுக்கு ஐடியா கொடுத்திருக்கா, யார் இதுக்கு பின்புலத்தில் இருக்கா அப்படின்னு அவங்களும் முழு மூச்சா அங்க இருந்து பயங்கரமா துரிதமா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு தேவை ரிசல்ட். எவன் இதுக்கு காரணமா இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இதுல எவன் சின்ன சின்ன பங்காற்றி இருப்பான்ல அவன் முதற்கொண்டு ஒட்டு மொத்தமா அழிச்சு ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்தவித மாற்று கருத்துமே இருக்க முடியாது. தேசத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்காரு. அங்க இறந்தவங்களோட உடலுக்கு அவர் வந்து காலையில் அஞ்சலி செலுத்தினாரு. அது மாதிரி இறந்தவங்களோட உறவினர்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அவர் வந்து சொல்றதை காண முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த சம்பவம் நடந்த அந்த பூங்காவுக்கு போய் பார்வையிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இதுல எடுக்கப்படுகின்ற முடிவுகள் படி தீவிரவாதிகளுக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கிற தகவல்கள் கூட வெளிவந்துட்டு இருக்கு. இந்த கோர சம்பவத்தை பத்தி நிறைய வீடியோக்கள் இப்ப வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வீடியோக்கள் நான் பார்க்கல, நெஞ்செல்லாம் படபடக்குது. அந்த மாதிரி கோர காட்சிகளா இருக்கு. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தம்பதியினர் விடுமுறையை கொண்டாடுறதுக்காக அவங்க வந்து காஷ்மீர் போயிருக்காங்க. சம்பவத்தை அன்னைக்கு அந்த பார்க்ல ரொம்ப இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ மகிழ்ச்சியா அந்த தம்பதியினர் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வேளையில அந்த தீவிரவாதிகள் வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்தி அவர் ஹிந்துன்னு தெரிஞ்ச உடனே அவரை வந்து கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. அவர் தலையில நெத்தியில காதுலன்னு கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. அவர் ரத்த வெள்ளத்துல சரிஞ்ச உடனே அந்த சகோதரி இருக்காங்கல்ல, அந்த தீவிரவாதிகளோட காலை பிடிச்சிட்டு என்னையும் கொன்னுருங்க, இனிமே நான் எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே காலால் இப்படி எட்டி இப்படி லைட்டா தட்டி விட்டுட்டு உன்னை கொல்ல மாட்டோம், நீ மோடி கிட்ட போய் சொல்லு, இப்படிதான் நாங்க கொல்லுவோம்னு போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தேனா விட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு மகனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 வயசு தான் ஆகுது. இந்த சம்பவத்தை அந்த பூங்காவில் இவங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தீவிரவாதிகள் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. 3 பேரை அப்படி சுற்றி வளைச்சு முதல்ல கணவரை விசாரிக்கிறாங்க. எந்த ஊரு, நீங்க யாரு, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இறுதியா என்ன கேட்குறாங்கன்னா நீங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தயங்கிக்கிட்டு ஆம் சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு மனுஷனை சுட்டாலே, தலையில சுட்டாலே அவங்க இறந்துருவாங்க. மறுபடியும் வெறி கொண்டு அவரை 2-3 வாட்டி கண்ணா பின்னான்னு கீழே விழுந்தும் கண்ணா பின்னான்னு சுட்டு அவங்களுடைய வெறிய தீர்த்திருக்காங்க. அந்த சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, அந்த 3 வயது அந்த குழந்தை கதறி அழுகின்ற காட்சிகள் இன்னும் நம்முடைய கண்ணை விட்டு போகலைங்க. நிச்சயமாக இந்த குழந்தையோட அழுகைக்கு இந்த தீவிரவாதிகள் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆகணும். இந்த காட்சிகளை எல்லாம் ஒவ்வொரு ஹிந்துவும் மறக்கவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு குடும்பம், அவங்க ஒரு கூட்டு ஃபேமிலியா போயிருக்காங்க. இந்த சம்பவம் துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க, பக்கத்தில் இருந்த ஒரு கூடாரம் இருக்கு, அதுல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச ஒரு தீவிரவாதி அங்க வந்து கொடூரத்தை பாருங்க, அந்த பெரியவரை கூப்பிடுறாரு, இங்க வான்னு கூப்பிட்ட உடனே அந்த பெரியவர் முன்னாடி வந்துடுறாரு. நீ வந்து இஸ்லாத்துல இருக்கிற அந்த குரான்ல இருக்கிற விஷயங்களை சொல்லு, நீ ஓது அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய அந்த எப்படி தைரியத்தை பாருங்களேன், அந்த வயசானவரோட தைரியத்தை பாருங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நீயும் ஹிந்துவா அப்படின்னு கேட்டு அவரையும் சம்பவ இடத்துல கண்ணா பின்னான்னு அவரை வந்து நெத்தியில அப்புறம் காதில் எல்லாம் வச்சு துப்பாக்கி குண்டால சுட்டு அவரை வந்து வீழ்த்தியிருக்காங்க. எவ்வளவு கொடூரமானவங்களா இருக்காங்க பாருங்களேன். இறுதியா சொல்லியிருக்காங்க, அந்த பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, மோடிக்கா நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க, இங்கெல்லாம் இனிமேலாம் நீங்க வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டுருக்காங்க.
முழுக்க முழுக்க மத அடிப்படைவாதிகளோட கோர முகத்தை நம்மளால காண முடியுது. இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழகத்துல இத பற்றிய செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு குரூப் மோசமா வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சு வச்சிருக்காங்க. யாரா தான் சிரிக்கிறா அப்படின்னு போய் பார்த்தேன். அதுல பார்த்தீங்கன்னா மன்சூர், நாகூர் ஹாசன், அமீர், அப்புறம் வந்து ஷரூக் அப்படின்னு வாயில நுழையாத பேரா இருக்கு. வாயில நுழையிற பேரா செல்லராஜான்னு இருக்கு. சரி, யாரா இந்த செல்லராஜா அப்படின்னு பார்த்தோன்னே அது திராவிட அடிவரடியா இருக்கான், ஈவே ராமசாமியோட அடிவரடியா இருக்கான். அதுலயும் ஒருத்தவன் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கான் பாருங்க, இது வந்து இந்த வக்பு சட்டத்தை திசை திருப்பதுக்காக பிஜேபி வந்து திட்டமிட்டு நடத்திய நாடகம் அப்படின்னு ஒருத்தன் பேசியிருக்கான். எவ்வளவு தெனாவுட்டு பாத்தீங்களா? இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடியா இருக்கிற சுந்தரவல்லி அது மாதிரி தான். ராணுவம் தான் இதற்கு காரணம், அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் போட்டும் இன்னைக்கும் அவ வந்து விவாதத்திலாம் கலந்துகிட்டு இருக்கா. ரொம்ப சுதந்திரமா சுத்திட்டு திரிறான். ஆனா ஸ்டாலின் அவர்களை பத்தியோ திராவிட மாடல் அரசை பத்தியோ ஏதாவது ஒரு லைன் ஃபேஸ்புக்கில் எழுதுனா இந்த அரசாங்கம் ஓடோடி வந்து பாத்ரூம்ல வரைக்கும் புகுந்து போய் கைது பண்ணுவாங்க. ஆனா ஆம்னி பஸ் சுந்தரவல்லிய இது வரைக்கும் கைது பண்ணவே இல்லை. இந்த சுந்தரவல்லி மீது திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலனா மத்திய அரசாங்கம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி என்ஐஏவை இறக்கி இந்த சுந்தரவல்லியை தூக்கிட்டு போகணும். இந்த சுந்தரவல்லியை அடிக்கிற அடியில சுந்தரவல்லி கதர்ல இனிமே எவனுக்கும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும், ராணுவத்துக்கு எதிராக பேசணும், தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசணும் அப்படின்னு ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி சம்பவத்தை ராணுவம் நிச்சயமா பண்ணணும். அடுத்து இன்னொரு வீடியோ காட்சி, அதை பார்க்கல ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த தீவிரவாதிகள் ராணுவ உடையோட வந்து 28 பேரை கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ராணுவம் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வருது. ராணுவத்தை பார்த்து அந்த மக்கள் அஞ்சு நடுங்குறாங்க. இந்திய ராணுவத்தை பார்த்து அஞ்சு நடுங்குறாங்க. தீவிரவாதிகள் வந்துட்டாங்களோ அப்படின்னு சந்தேகத்தில் ராணுவத்தை பார்த்தோன்னா அஞ்சு நடுங்குறாங்க. அதுல ஒரு குடும்ப தலைவர் சொல்றாரு, நீங்க வந்து குழந்தைகளை விட்டுங்க, என்ன வேணா கொல்லுங்க அப்படின்னு அவர் கதற காட்சியை கூட காண முடிஞ்சது. இப்படிப்பட்ட கோர காட்சிகளை இந்த மதவாதிகள் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இந்திய மக்கள், குறிப்பா இந்துக்கள் மறக்கவே கூடாது. இப்படி இந்த கோரமான சம்பவத்துக்கு தமிழகத்தில் எதுக்கு எடுத்தாலும் கருத்து சொல்லுவாங்கல்ல, இந்த திராவிட பசங்க இந்த லெட்டர் பேட் அல்ற செல்றீங்கன்னு கருத்து சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி திருமாவளவன் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்துக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும். சரி, பொறுப்பேற்று பதவி விலகிறதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்ப கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சதுல அந்த குண்டு வெடிப்புக்கு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னீரோ, இல்ல தமிழகத்தில் தினம் கற்பழிப்புகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, இதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாப்ல. சரி, உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்கா? திருமாவளவன் இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்ற மாதிரி உளவுத்துறையில தோல்வி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்ல 100 விழுக்காடு வந்து உளவுத்துறை சிறப்பா இருந்திருக்கு, பயங்கரமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா காஷ்மீருக்கு போன எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராமம் 3 கிராமம் 4 கிராமம் அப்படின்னு பெரிய ஊரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-20,000 பேர் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 காவலர்கள் கூட, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 5 காவலர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா காஷ்மீரோட நிலைமையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. 50 மீட்டருக்கு ஒரு ராணுவ வீரர்கள் நிற்பாங்க. அது எப்படி நிற்பாங்கன்னா, அப்படியே கடும் குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு அப்படியே இது பிடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. துப்பாக்கி பிடிச்சி கடமை கண்ணியத்தோட பணியாற்றிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தும் அங்க ஏன் தாக்குதல் நடக்குது? இப்போ பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டிலேருந்து தீவிரவாதிகள் இங்கே வர்றாங்க அப்படின்னா அங்கே எல்லையிலே அவங்கள தும்சம் பண்ணிடுவாங்க, அடித்து அவனை தும்சம் பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. எவனாவது ஒருத்த உள்ள வந்தாலும் இங்கே இருக்கின்ற மக்கள் நேர்மையாக இருந்தால் அவனை காட்டி கொடுத்துலாம், எந்த விஷயமுமே நடக்காது. ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவர் இருக்கார், பக்கத்து வீட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கார், பேசிகிட்டு இருக்கார். திடீர்னு அடுத்த நாள் துப்பாக்கியோட வந்து எடுத்து நின்றுட்டு உங்களை சுட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ஆயுதமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நீங்கள் அவர் சுடுவார்னு நினைச்சு கூட இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான நம்பிக்கை துரோகிகள்
காஷ்மீர் முழுவதிலும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அரசியலுக்காக வேணா பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. நான் காஷ்மீர் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு கிரீடம். ஆனால் அது இப்போ முள் கிரீடமாக இருக்கு. அங்கே இருக்கின்ற முட்களை, அந்த முட்கள் இருக்குல்ல, தேச விரோதிகள் அப்படின்னு அந்த முட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் என்னைக்கு புடுங்கி எறிஞ்சு ஒட்டுமொத்தமாக தேச விரோதிகள் ஒழிக்கப்படுகின்றனரோ அது வரைக்கும் காஷ்மீர்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்கும். எவ்வளோ ராணுவத்தை இறக்குனாலும், எவ்வளோ காவல்துறை இறக்குனாலும், எவ்வளோ ஆயுதங்களை இறக்குனாலும் நம்பிக்கை துரோகிகள் மத்தியில ராணுவத்தால எந்த அளவுக்கு செயல்பட முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இருந்தாலும் மக்களுடைய சாவை ஏத்துக்கவே முடியாது. அதுவும் குறிப்பா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்காங்க. இவங்களெல்லாம் விடவே கூடாது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு ஹிந்துவோட, ஒவ்வொரு இந்தியனோட எதிர்பார்ப்பா இருக்கு. இப்படி இந்த விவகாரத்தில் இப்போ திருமாவளவன் பேசுறாப்புல பயங்கரமா, நான்லாம் அப்படி இது உள்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு. இதே காஷ்மீர் விவகாரத்தில் திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு என்ன, அந்த மானங்கட்ட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த ஷானவாஸ் அப்படிங்கிற கல்சடா பேசியிருக்காப்ல பாருங்க. இன்னைக்கு காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் பிரச்சனை குறித்து நீங்க வேற எந்த தலைவர்கிட்ட போய் கருத்து கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? ஆமா, அது இந்தியாவுக்கு சொந்தம், அது இந்தியாவினுடைய ஒரு அங்கம், அங்கே போராடுறவர்கள் தீவிரவாதி, இப்படிதான் கருத்து சொல்லுவாங்க. மக்களும் அப்படிதான் கருத்து சொல்லுவாங்க, ஊடகங்களும் அந்த கருத்தை தான் பரப்பிட்டு இருக்கு, தலைவர்களும் அந்த கருத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் காஷ்மீருக்கு நேரடியாக பயணம் செய்து காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் அல்ல, விடுதலை போராட்டம் என்கிற கருத்தை பதிவு செய்த ஒரே தமிழ் தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த துணிச்சல் யாருக்காவது வந்திருக்காங்க? எவ்வளவு மானங்கட்ட பயலா இருந்திருக்கான் பாருங்க. அதாவது திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு இப்போ இந்த துப்பாக்கி குண்டு வச்சு சுடுறாங்க, போராட்டம் பண்றாங்க, கலவரம் பண்றாங்கல்ல காஷ்மீர்ல, அவங்க எல்லாம் போராளிகளாம். அதாவது இந்தியாவில இருந்து காஷ்மீரை விடுவிக்கிறதுக்காக போராடுறாங்கல்ல அந்த போராளிகளாம். இந்த மானங்கட்டவங்க எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கல நமக்கெல்லாம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து இந்த கருணாநிதி டிவி ஒரு மானங்கட்ட வேலையை பார்த்துருக்கான் பாருங்களேன். காஷ்மீர் தாக்குதலை அடுத்து தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் மசூதிகளில் இடம் கொடுத்திருக்கின்றனர் காஷ்மீர் வாழ் இஸ்லாமியர். இந்த இவங்களுக்கு வேற பொழப்பே கிடையாதா? தமிழகத்தில் அடிக்கடி நியூஸை போடுவாங்க, இது மாதிரி மதம் என்ன பிரிந்தது போதும், இது மாதிரி மோர் கொடுத்தாரு தயிர் கொடுத்தாரு அப்படின்னு பயங்கரமா செய்தியை போடுவாங்க. சரி, இவ்வளோ ஒரு செய்தியை போட்டிருக்கான்ல இந்த கருணாநிதி டிவிக்காரன், இது மாதிரி ஹிந்துன்னு சொல்லி முஸ்லீம் அடிப்படைவாதிகள் வந்து ஹிந்துக்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எங்கேயாவது செய்தியை போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செய்தியும் போட்டிருக்க மாட்டான். அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க. நாடே கொந்தளிச்சு மக்கள் சோகத்தில் இருக்காங்க. இந்த மாமக அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சி, ஒரு இஸ்லாமிய இயக்கம், அவனுங்களும் தமுமுக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல இவனுங்களும் நடுத்தருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. தீவிரவாதத்தை நிறுத்துங்க, தீவிரவாதிகள்லாம் ஒழிங்க அப்படின்லாம் போராடல. வக்பு சட்டத்துக்கு எதிராக, வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக மானங்கட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எந்த அளவு லட்சணத்தில் இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இந்த திருமாவளவனா இருக்கட்டும், இப்ப போராடுறாங்கல்ல இந்த கலசரிகள், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல்ல பிரச்சனை, அங்க ரஷ்யால பிரச்சனை, அங்க இங்க பிரச்சனை அப்படின்னு பயங்கரமா போராடினாங்க. தமிழ்நாட்டில் மாசத்துக்கு ஒரு போராட்டம், வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு மாசத்துக்கு ஒரு வாட்டி போராட்டம் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, காஷ்மீர்ல கொத்து கொத்தாக 28 இந்தியர்கள் ஹிந்துக்கள் மடிஞ்சிருக்காங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் இவனுங்க வாயே திறக்க மாட்டாங்க. இதுதான் அரசியல். இந்த விஷயங்களை, இந்த காஷ்மீர் விவகாரம் இந்த நடுநிலையா பேசுவாங்க இல்ல, எப்பா மதம் என்ன பிரிந்தது போதும் அப்படி இப்படின்னு நடுநிலை நக்கி மாதிரி பேசுவாங்க இல்ல, ஒவ்வொரு ஹிந்துவும் அந்த மாதிரி பேசுற ஒவ்வொரு ஹிந்துவும் சிந்திக்க வேண்டிய விஷயம். சிந்திக்கலனா உங்க தலையெழுத்து. இந்த விஷயம் காஷ்மீர் இல்ல, கன்னியாகுமரியில கூட நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மதரம்.